வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் பற்றி ஒரு மிக முக்கியமான பதிவு ஒன்று பார்க்க போகிறோம். அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று நைட்டு ஒரு அதிர்ச்சிகரமான பதிவை தன்னுடைய ட்ரூத்ஸ் சோஷியல் பக்கத்தில் போட்டிருந்தாப்புல. வெர்பாட்டம் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. த ஹார்மூஸ் ஸ்ட்ரைட் இஸ் ஓப்பன் அண்ட் வில் ரிமைன் ஓப்பன் வித் ஆர் வித்தவுட் ஈரான். வி ஆர் ரீஇன்ஸ்டேட்டிங் த ஈரானியன் பிளாக்கேட் so named because it is only stopping Iran ships or customers from entering or living. All other countries will have fair and open use of the strait. The USA will be, from this point forward, known as the guardians of the Hormuz Strait, but as such and as a matter of fairness, will be reimbursed the rate of 20% of all cargo shipped for any and all costs necessary to do the job of providing safety and security to this very volatile section of the world. The process and formation will begin immediately. President Donald J. Trump. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் மீண்டும் ஈரான் மீதான பிளாக்கேடை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் கொண்டு வரோம். அப்போது ஈரானுக்குள்ளே வெளியில் வரக்கூடிய கப்பல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்படும். பட் மிச்ச நாடுகள் எல்லாருமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை பயன்படுத்தலாம். ஆனால் எங்களுக்கும் இந்த இடத்துல நிறைய பணம் செலவாகிறதுனால இந்த ப்ரொடெக்ஷனுக்கு 20% அந்த கார்கோவில் இருக்கக்கூடிய வேல்யூவில் நாங்கள் வசூல் பண்ணுவோம். அதற்கான வேலைகள் சீக்கிரம் முன்னெடுப்போம் அப்படின்றது தான். இதை அமெரிக்கா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாதமே இந்த போர் ஆரம்பிக்கிற அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸாக்டாக தான் நடந்திருக்கு. ஸோ அமெரிக்கா இப்போ என்ன அட்டன் பண்ணுறாங்க, கிளியராக இந்த செக்யூரிட்டி காஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா அமெரிக்காவுடைய காஸ்ட் ஆஃப் வார், அவங்க ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படின்றது உலகத்திலே மிக மிக அதிகம். ஸோ அப்போ இவ்வளோ காஸ்ட்டை இப்போ வச்சு நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற போது 20% அந்த கார்கோ வேல்யூவில் எங்களுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்தணும். ப்ரொடெக்ஷன் மணி அப்படின்னு சொல்லி நம்ம இதில் லோக்கல் தாதாக்கள்லாம் வசூலிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ அமெரிக்கா இறங்கியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது நாங்கள் தான் இந்த ஹார்மூஸ்க்கு கார்டியன் அப்படின்ற போது நேற்று நான் ஒரு பதிவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் மீது தன்னுடைய உரிமை இருக்குது, நாங்கள் தான் இந்த இடத்துக்கு ராஜா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டை ஈரான் எடுக்கும்போது அதுக்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய விதமாக ட்ரம்ப் இதை பண்ணுறாரு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ 20% அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், $75 பெர் பேரல், $70 பெர் பேரல் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயில் 20% அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட $15 அப்படின்றது ஒரு நாடும் அமெரிக்காவுக்கு கப்பங்கட்டக்கூடிய சூழ்நிலை வரும். ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பு அப்படியே செயல்படுத்தப்பட்டால். ஈரான் பதிலுக்கு ஒரு நக்கல் நையாண்டி பண்ணுறாங்க, நாங்கள் இதை விட சீப்பாக கொடுப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பேரலுக்கு $1 அப்படின்ற அளவுக்கு ஈரான் இப்போது கப்பம் வசூலிக்கிறதுக்கான முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ 2 நாடுகள், ஒரு சர்வதேச பாதை. ஐநாவுடைய கன்வென்ஷன்ஸ் படி எடுத்தீங்க அப்படின்னா இது சர்வதேச கடல் பாதை. இதில் யாரும் எந்த நாடும் உரிமை கொண்டாட முடியாது. அதே மாதிரி எந்த நாடும் எந்த கட்டணமும் வசூலிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இப்போ மாற இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த மூக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கார்டியன் ஆஃப் த ஹார்மூஸ் ஸ்ட்ரைட், ஹார்மூஸ் ஸ்ட்ரைட்டோடைய ஒரு போலீஸா கார்டியனாக நாங்கள் இருப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 20% ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபீ ஆன் ஆல் கார்கோ அப்படின்ற போது இது ஒரு செக்யூரிட்டிக்கான காஸ்ட்டாக இதை பார்க்க முடியுது. இந்த அறிவிப்பு வந்த கொஞ்ச நேரம் கழித்து ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, யுஏஇ, குவைத், ஈராக், கத்தார், சவுதி போன்ற நாடுகள் இந்த காஸ்ட்டை பே பண்ணணும். ஏன்னா அவங்க சப்ளையராக இருக்கிறாங்க. இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா போன்ற ஆசிய நாடுகள் எல்லாமே இதுக்கு பையராக இருக்கிறாங்க. இப்போ இந்த 20% பையர் பே பண்ணுவாங்களா, சப்ளையர் பே பண்ணுவாங்களா தெரியாது. பட் அவர் அடுத்த கொடுத்துருக்கக்கூடிய இண்டிகேஷன் படி இந்த 5 நாடுகள் ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்றது. இந்த 5 நாடுகள் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி விற்கக்கூடிய ப்ராடக்ட் கிடையாது. இது ஒரு எசென்ஷியல் கமாடிட்டி. எல்லா நாடுகளும் டைவர்சிஃபை பண்ணி வாங்குவாங்க. ஸோ ஒன்று அந்த விலையை அவங்க ஏற்றி அதில் வசூல் பண்ணக்கூடிய பணத்தை அங்கே கொடுப்பாங்க அமெரிக்காவுக்கு. இல்லை அப்படின்னா பையராக இருக்கக்கூடிய இந்தியா, சீனா போன்ற நாடுகள் இந்த கப்பத்தை கட்டி வாங்கணும் அப்படின்னா $15 பெர் பேரல் அப்படின்றது அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா $7.60 பெட்ரோல் டீசல். நம்ம அன்றாடம் போடக்கூடிய பெட்ரோல் டீசலுக்கு உண்டான காஸ்ட்ல இன்னொரு $7 சேர்த்து ஒரு லிட்டருக்கு அமெரிக்காவுக்கு கப்பம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வருது. இப்போ இந்த மூவோடைய
மிக முக்கியமான சிக்னல் என்ன, இது எதுக்காக அவங்க பண்றாங்க, இதெல்லாம் ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனிலேட்ரலா ஒரு சூப்பர்வைசரி செக்யூரிட்டி ரோலை இவங்க இது பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அமெரிக்காவுடைய போஷர் இந்த இடம் நாங்க தான் ராஜா அப்படின்றதும், ஈரான் வந்து இது சர்வதேச பாதை அந்த காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த இடத்துல எந்த நாடு கப்பல்களை தாண்டி எடுத்துட்டு போனாலும் அவங்க எங்களுக்கு அப்பம் கட்டணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ இது கிளியர் கட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். பட் அதே சமயம் இந்த வார சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற போது சைனா ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள், இந்தியா போன்ற நாடுகள் ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு, இது எல்லாத்தையுமே கட் பண்றதுக்கான ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் மூவ். ஏன்னா இதே சமயம் லின்சே கிரகம் அவர்கள் எடுத்துட்டு வந்த அந்த பில், அதாவது ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடை, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் அண்ட் கேஸ் வாங்கக்கூடிய எந்த ஒரு நாட்டின் மீதும் கடுமையான வரி விதிப்பு அப்படின்ற அந்த பில்லையும் சேர்த்து எடுத்துட்டு வரும்போது கிளியர் கட்டா உலக நாடுகள் அனைத்தும் ஈரானை தனிமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மூவை எடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியா இப்போ இன்னொரு போரை ஆரம்பிச்சிருக்காங்க. யெமென்ல இருக்கக்கூடிய ஹவுத்திகள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தை சவுதி தாக்கி இருக்கிறாங்க. பதிலுக்கு யெமென் நாடு, அதாவது ஹவுத்திகள் மற்றும் யெமெனோட லெஜிட்டிமேட் கவர்மெண்ட், இந்த யெமெனோடைய லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்டை தான் சர்வதேச நாடுகள் இந்தியா உட்பட எல்லாருமே அங்கீகரிக்கிறோம். ஹவுத்திகளை வந்து ஒரு ஸ்டேட் ஆக்டரா யாரும் இது வரைக்கும் அங்கீகரிக்கல. இப்போ ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர், ஆனா ஒரு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஈரான் ப்ராக்சியா இருக்கக்கூடிய ஹவுத்தி, அவங்க மேல சவுதி தாக்குதல் நடத்துது. பதிலுக்கு தெற்கு சவுதி அரேபியா மேல யெமெனி இவங்க ஹவுத்திகள் வந்து பாத்தீங்கன்னா மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்திருக்காங்க. ஸோ இன்னொரு போர் உருவாகிறத நம்ம தெளிவா பார்க்க முடியுது. சவுதி இப்போ ரிட்டன் டு ப்ரீ வார் சினாரியோ, 28 பிப்ரவரிக்கு முன்னாடி எப்படி எல்லா கப்பல்களும் ஃப்ரீயா போயிட்டு வந்துட்டு இருந்தோ அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றதும், இந்த இடத்துல ஒரு லிட்டோரல் ஸ்டேட்ஸா இருக்கக்கூடிய ஒமான் மற்றும் யுஏஇ இப்போ உரிமை ஒருவேளை கொண்டாடணும்னா பக்கத்து வீட்டுக்காரன் தான் உரிமையை கொண்டாடுவான். இப்போ நீங்களும் நானும் ஒரு காரை வெளியில் நிறுத்தி வைக்கிறோம் வீட்டு வாசல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூலே இருக்கு, நீங்க வந்து யார் அந்த வீடு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் இருக்கு, அதை அனுபவிச்சுக்கலாம் போக்குவரத்து இடையூறு இல்லாம அப்படின்ற மாதிரி. இப்ப யுஏஇயோடைய சாவர்னிட்டி காத்துல, ஒமானோட சாவர்னிட்டி காத்துல, சம்பந்தமே இல்லாத ரெண்டு நாடுகள் இப்போ இந்த போட்டியை உருவாக்குறாங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ அமெரிக்கா இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்றாங்க. ஈரானுக்குள்ள எந்த கப்பலும் போக முடியாது, ஈரானுக்கு வெளியில எந்த கப்பலும் வரக்கூடாது. எஃபெக்டிவா ஈரானுடைய ஆயில் இப்போ மார்க்கெட்ல கட் ஆகுது. அதோடைய தாக்கம் நேரடியா நம்ம கச்சா எண்ணெயோட விலையேற்றத்துல பார்க்க முடியுது. 7% அளவுக்கான கச்சா எண்ணெய் உயர்வை கடந்த 2 நாட்கள்ல மட்டுமே தெளிவா பார்க்க முடியுது நம்மளால. இப்போ நம்ம வந்து ஒரு புது இந்த 20% கார்கோ ஆன் ஆல் கார்கோ ஷிப்டு அப்படின்ற போது 20% சார்ஜ் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, ஆயிலு, கேஸு, கண்டெய்னரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். உலகம் முழுக்க இதோடைய தாக்கம் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் ஒரு லீகல் ப்ராப்ளம் இருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் த சி இன்க்ளாஸ் அப்படின்ற இந்த சட்டப்படி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்ட்ரெயிட், ஒரு டிரான்சிட் பேசேஜ். ஆர்டிகல் 38 படி ஷெல் நாட் பி இம்பீடட் அண்ட் ஆர்டிகல் 44 படி கேன் நாட் பி சஸ்பெண்டட் ஃபார் எனி ரீசன் இன்க்ளூடிங் கான்ஃபிளிக்ட். 2 சட்டங்கள் உன்கிளாஸ் அமைப்பு ஐநாவோடது. இந்த ஐநாவை உருவாக்குனதே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் இந்த அலைட் நேஷன்ஸ் தான். ஸோ இந்த வேர்ல்டு பேஸ்ட் ஆர்டர்ல உருவாக்கின நாடே இப்போ அதை வந்து மீறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வருதுன்றதை பார்ப்போம். நிச்சயமா இது வந்து அமெரிக்காவுடைய கோர்ட்லயுமே நிற்காது. ஏன்னா அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷன் படி எடுத்தாலுமே ட்ரம்ப் இந்த உத்தரவு பிறப்பிச்சாலும் இதை வந்து கோர்ட்ல கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஏற்கனவே ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவுல இந்தியாவுடைய பல நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 50% ஏற்றுமதி வரியெல்லாம் கட்டினதை நம்ம பார்த்தோம். அதில் நிறைய இப்போ வந்து ரீஃபண்ட் வந்துட்டு இருக்குன்ற செய்தியும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல உன்கிளாஸோடைய இந்த ஒரு சட்டத்தை ராட்டிஃபை பண்ணல அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இந்த 2 நாடுகளுமே. ஸோ இந்த டிரான்சிட் பேசேஜ் ரூல் அப்படின்றது இது நாள் வரை யாருமே இந்த மாதிரியான ஒரு போர் யுக்தியை கடைபிடிக்கல. நாடுகள் நேரடியாக தாக்கிக்கிட்டாங்க, லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க ஒரு போரில். பட் நேரடியாக ஒரு பேசேஜை கட் ஆஃப் பண்ணுறது அப்படின்றது இதுதான். சூயஸ் கால்வாயில் ஒரு முறை அந்த மாதிரியான அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. பட் இப்போ பெர்ஷியன் கல்ஃபோடைய
அத்தாரிட்டி ஃபீ அப்படின்னு ஈரான் ஒரு பக்கமும், இதே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸோடைய கார்டியன் எங்களுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் ஃபீ அப்படின்றதும் ரெண்டு நாடுகளும் வல்ல வரதை நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு பாலிசி மூவ் கிடையாது, இது ஒரு நெகோஷியேட்டிங் டெக்னிக். இப்போ ரெண்டு நாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுட்டு பண்ணும் பொழுது இந்த மாதிரியான ஒரு செயலை எடுக்கிறாங்க. ஈரானுடைய தாக்குதல் அப்படின்றது இப்போ 5லிருந்து 6 நாடுகளாக பறந்துருக்கு. கிளியராக பாருங்க, இஸ்ரேல் டோட்டலாக ஒதுங்கி இருக்காங்க. நேற்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியல் நண்பர், அவர்கிட்ட நான் பேசும் பொழுது எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் அதே டெல் அவிவ் பீச்சில் தான் நான் இருக்கேன் அப்படின்னாரு. அப்போ அவர்கிட்ட வந்து என்ன அங்கே மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கா அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். ஸோ இஸ்ரேல் டோட்டலாக அவங்களுடைய நெய்பராக இருக்கக்கூடிய, எதிரியாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை ஃபோக்கஸ் பண்ணி, ஹிஸ்புல்லாவை வீக்கன் பண்ணி லெபனானுடைய அரசாங்கத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற மூலம் அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க இந்த போரில் இன்வால்வே ஆகலை. இப்போ இருக்கக்கூடிய அதாவது ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் பதிலுக்கு அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ், அதில் 3 முக்கியமான விஷயம்: அமெரிக்காவுடைய ஹேங்கர்ஸ், அமெரிக்காவுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர், இது எல்லாமே தாக்கப்பட்டிருக்கு. இதில் கணிசமான அமெரிக்க வீரர்களும் இறந்திருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வருது. நிச்சயமாக அமெரிக்கா அதை அஃபிஷியலாக டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் இது ஒரு அன்சர்டனான ஒரு புது இடத்துக்கு போகுது. இந்த போர் ஆரம்பித்ததுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அணு ஆயுதத்தை கைவிடணும். 5 முக்கியமான ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. இந்த போருக்கான ரீசன் என்ன? 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 60%க்கும் அதிகமாக 90% அது ஆக்கிறதுக்கு சில வாரங்களே இருக்கு. ஈரான் கிட்ட ஒரு அணு ஆயுதம் உருவாகிறதுக்கு சில வாரங்களே இருக்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன்ல நாங்கள் இந்த தாக்குதலை பண்ணணும். ஸோ ஈரான் அணு ஆயுதங்களை கைவிடணும். ஈரானுடைய IRGC அரசாங்கம் மாற்றப்படணும். ஒரு டெமோக்ராட்டிக்கான அரசாங்கம் அங்கே வந்து வரணும். அடக்குமுறையெல்லாம் மீறி வந்து மக்கள் சுதந்திரமாக இருக்கணும். 3வது, அவங்களுடைய ப்ராக்சிக்கலாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஹவுத்தி மற்றும் ஹமாஸ், இதற்கான சப்போர்ட்டை டோட்டலாக ஈரான் கட் ஆஃப் பண்ணணும். அடுத்தது, அவங்களுடைய மிசைலோடைய ரேஞ்ச் லிமிட் பண்ணி வைக்கணும். 5வது, அவங்களோட மிசைலோட ப்ரொடக்ஷன் எண்ணிக்கை அதையும் கம்மி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்த போர் இப்போது கரெக்டாக 2 மாதம் கழிச்சு, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நிற்குது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல இருந்து இது எங்கே போகும் அப்படின்றத பார்க்கலாம். 2 சைடும் மாறி மாறி அறிவிச்சுக்குவாங்க. இப்போ ஈரான் ஒரு சவுதி கப்பல், UAE கப்பல் மீது தாக்கப்பட்டிருக்கு. அந்த தாக்குதலில் அந்த கப்பலில் வேலை செய்த ஒரு கடல் மாலுமி சீஃபேரர், ஒரு இந்தியர் கொல்லப்பட்டிருக்காரு. ஈரானுடைய தூதரக அதிகாரியை டெல்லியில் கூப்பிட்டு வச்சு இந்தியா கடுமையாக அவருக்கு வந்து ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ வேர்ல்டு போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும், அடுத்த சில மாதங்களுக்கு சேமித்து வச்சுட்டு தேவையான செலவு மட்டும் பண்ணுறது பெட்டர். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, நான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அட்வைசர் கிடையாது, அதுக்குன்னு செபி ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. பட் நான் வந்து உங்களுக்கு ஜியோ பொலிட்டிக்கலாக என்ன நடக்குது அப்படின்றத சொல்கிறேன். ரொம்ப ஒரு அன்சர்டனான சுச்சுவேஷனில் போகணும். இதில் இராணுவ ரீதியாக அமெரிக்கா வெற்றி பெற்றாதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். இல்லை ஈரானுக்குள்ள ஒரு IRGC இவங்கெல்லாம் உட்காந்து பேசி இந்த போரை முடிக்க வேண்டிய தருணத்தில் முடிக்கலை, இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போச்சு அப்படின்னா இதோடைய பாதிப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் நிச்சயமாக இருக்கும். முந்தானேத்து என்னுடைய கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மட்டாலா, அங்கே வந்து ஹோல்சேல் சந்தை, விவசாயிகள் நேரடியாக வந்து தங்களை பொருட்களை விற்பாங்க. விவசாயிகள்கிட்ட இருந்து அங்கே கடை வச்சுருக்கவங்க வாங்கிட்டு நமக்கு கொடுப்பாங்க. ஒரு செவ்வாழையோடைய ரேட்டு இன்னைக்கு உற்பத்தியிலேருந்து ஒரு கை மாறி வரும்போது 20 ரூபாய்க்கு இன்னைக்கு இருக்குது. ஸோ இந்த விலையேற்றம் அப்படின்றது இது வந்து எதுவுமே இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக கொஞ்சம் தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த கடக்கிறது அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.